கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அன்பானவர்களே, நம்மால இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மால் யாருக்காவது ஏதாவது ஒரு நன்மை செய்வதற்கு நமக்கு தெரியும், அது நம்மால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறப்போ கண்டிப்பா நாம் அதை செஞ்சிடணும். செய்யலைன்னா அது பாவமா தெரியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ விதமான ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வாழ்றாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வை கொடுப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். மற்றவர்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு திராணியை கொடுப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். அடுத்தவங்க படுகிற பாடுல, அடுத்தவங்க படுகிற வேதனையில, அடுத்தவங்க படுகின்ற துன்பத்தை பார்த்து மனம் இளக செய்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். ஏன்னா நம்ம எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவினால ஒரு நன்மை செய்ய முடியும் அப்படின்னத அவர் செஞ்சு காண்பிச்சார். அந்த நன்மை என்ன அப்படின்னா, நாம எல்லாரும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும், நாம எல்லோரும் பரலோகத்துக்கு போகணும், நாம எல்லோரும் பிதாவிற்கு பிரியமானவர்களாய் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சா இந்த பிள்ளைகள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தா, தன் ஜீவனை கொடுத்தாதான், தன் உயிரை கொடுத்தாதான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறதை அறிந்த கர்த்தர் அதற்கும் தயங்கல. அவருடைய உச்சகட்ட நன்மையான தன் ஜீவனை கொடுப்பதையே நமக்காக கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நாள்ல நாம ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு வேளையிலும் நாம கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நமக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீ நன்மை செய்யணும், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நன்மையானதை அறிவிக்கணும், இந்த பிள்ளைகளெல்லாம் நன்மையை அறிந்து கொள்ளணும், அதற்காக உன் ஜீவனையும் நீ கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் பேர்ல இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வச்சாரு. அவர் பாருங்க, ஏற்ற காலம் ஏற்ற சூழ்நிலை வருகிற போது அதை நமக்காக செய்து முடிச்சார். அப்படி இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த உலகத்துல நாம ஜீவனை கொடுக்கலன்னா பரவாயில்ல, நம்முடைய எல்லாவற்றையும் கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஏதா நம்மால முடிஞ்ச நன்மை, நம்மால என்ன முடியுமோ அதை நாம செய்யலாம். சில பேர் பாத்தீங்கன்னா, தனக்கு மட்டும் வேணும், சுயநலமா வேணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் மட்டும்தான் பதவியில் இருக்கணும், நான் மட்டும்தான் இந்த உயர்ந்த இடத்துல இருக்கணும், நான் மட்டும்தான் செல்வந்தனா இருக்கணும், எப்படியாகலும் யாரை ஏமாத்தியாவது நான் ஐஸ்வர்யவான் ஆயிரணும், அதுல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாங்கிற சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில உங்களால என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செஞ்சிருங்கிறார். ஏன்னா அவங்க எல்லாருமே பாவிகள். அது பாவம் செய்யறதுக்கு அர்த்தம், ஒருத்தருக்கு நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்குது, தகுதி இருக்குது, அறிவு இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நம்ம செய்யலனாவே பாவங்கிறார். இப்போ விபச்சாரம் பண்ணினாதான் பாவம், திருடுனாதான் பாவம், பொய் பேசினாதான் பாவம், கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சாதான் பாவம் அப்படின்னாலும் ஒருவருக்கு நன்மை செய்ய நம்மளால முடியும். கர்த்தர் அந்த திராணியை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை நம்ம செய்யலைன்னா பாவங்கிறார். ஏன்னா நாம ஒருவேளை நன்மை செய்யலைன்னு வைங்களேன், அந்த யாருக்கு நாம செய்யணும்னு ஆண்டவர் நியமிச்சாரோ அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டுருவாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க அவதிப்படுவாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க எல்லாவற்றையும் இழந்து போறவங்களா இருப்பாங்க. அதனால நன்மை செய்ய முடியும், உங்களால முடியும், நம்மால முடியும்னா கண்டிப்பா நம்ம செஞ்சிருவோம். அதுக்காக நம்ம எல்லாவற்றையும் இழந்து செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது.
இப்ப மிஷினரிமார்கள் வந்தாங்க இங்க. அவர்களால் என்ன நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் நாம பார்க்கலாம். நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. தென் தென் மாவட்டத்துல ஒரு சாரா டக்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், கல்வி நிறுவனம் இருக்கு. அந்த கல்வி நிறுவனத்தை இங்க உருவாவதற்கு காரணமான அந்த சகோதரி தன் கால்களை இழந்தவங்களாமா. எப்படியாவது அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒரு நன்மை செய்யணும், அவர்களை படிப்பறிவுள்ளவர்களா மாத்தணும், அவர்களும் இந்த உலகத்துல ஞானம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நன்மை செய்வதற்கு அந்த பொண்ணுனால என்ன முடிஞ்சதோ அதையெல்லாம் செஞ்சு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த பெண் தான். அவங்க செஞ்ச நன்மை தான். அவங்கனால முடியும். இன்னும் சொல்ல போனா அவங்கனால, அதாவது நம்மள போல சாதாரண மனிதர்களைப் போல அவங்க எழுந்து நடமாட முடியாது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவருடைய இருதயம் ஊனம் இல்லாம இருந்துச்சு. அவருடைய எண்ணங்கள் ஊனம் இல்லாம இருந்துச்சு. அவருடைய செயல்கள் ஊனம் இல்லாம இருந்துச்சு. எப்படியாவது இங்க இருக்கிற பிள்ளைகள் படிக்கணும், எப்படியாவது இங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் பகுத்தறிவு பெற்றவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கனால எவ்வளவு நன்மை செய்ய முடிஞ்சதோ அதை செஞ்சாங்க. இன்றைக்கு எத்தனையோ லட்சம் இந்தியாவுல தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள், லட்சமான பெண்கள் அங்க படிச்சு படிப்பறிவு பெற்றவர்களா, கல்வி அறிவு பெற்றவர்களா இன்னைக்கு உயர்ந்த இடங்கள்ல அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பெண் செய்த நன்மை தான். அவங்கனால முடிஞ்சது செஞ்சாங்க. இன்றைக்கு அவர்கள் மரித்தும் பேசப்படுகிறார். அன்பானவர்களே, அந்த அளவுக்கு நாம எல்லா சொத்தையும் வித்து செய்யணும்னு கூட இல்லை. நம்மளால என்ன முடியுமோ ஏற்ற காலத்துல யாருக்கு எதை தேவை இருக்கிறதோ அதை அறிந்து அவங்களுக்கு நாம செய்யறப்போ நிச்சயமாகவே நாம பாவம் இல்லாதவர்களா இருப்போம். செய்யலைன்னா நம்ம பாவிகளா இருப்போம். அதைத்தான் சொல்றாரு, அதை செய்யாமற் போனால் அது உனக்கு பாவமா இருக்கும். அதனால நாம இப்படிப்பட்ட காரியங்கள்ல கூட நாம பாவத்தை செஞ்சிடாதபடிக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். நாமும் கர்த்தருடைய கரத்துல பிரியமானவர்களா இருப்போம். செய்வீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை ஏற்ற காலத்துல செய்யாமல் போவது பாவம் என்று நீர் உணர்த்தினீர். அதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்க எங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்து, எங்களால் இயன்றதை செய்து, பாவமற்றவர்களாய் உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய்